வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? பொதுவாக நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியில் கிளம்புனதுக்கப்புறம் சில பேருக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஐயோ, நம்ம வீட்டை ஒழுங்காக பூட்டினோமான்ட்டு. அந்த வீட்டை ஒழுங்காக பூட்டணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த டென்ஷன் குறையவே குறையாது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த நிம்மதியே வரும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை ஓசிடிக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் அதுவும் எல்லாருக்குமே அது ஓசிடி அப்படின்னு அவர் சொல்ல வரல. எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பயம் இருந்தால் அது ஓசிடி நம்ம ஜட்ஜ் பண்ணலான்றதை பற்றி தான் டாக்டர் நம்ம கூட பேச போகிறாங்க. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஆனந்தன் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவர்கிட்டயே பேசுவோம். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர், இது ஒரு காமன் ஃபேக்டர் டாக்டர். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன், வீடு பூட்டினது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சது ஐயோ நம்ம செஞ்சோமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இதையே ஓசிடிக்கான ஒரு காரணம் அப்படின்ட்டும் நம்ம இந்த வாரத்தோட ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஒரு பயம் இருந்தால் ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் அது ஓசிடி தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஓசிடிங்கிறது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். ஓகே. ஓ அப்படிங்கிறது அப்சஷன், ஓகே. சி அப்படிங்கிறது கம்பல்ஷன், டி டிசார்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். ஓகே. அப்சஷன் அப்படிங்கிறது தாட்ஸ், எண்ணங்கள். கம்பல்ஷன் அப்படிங்கிறது ஆக்ட், செயல்கள். இப்போ ஒரு கேக் கொடுக்குறீங்க, சாப்பிடலாம் அப்படின்னு எடுக்கலான்ட்டு போகிறேன். எனக்கு ஒரு செகண்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஓடுது. கை கழுவணுமா இல்லையானாமா, கையில் கிருமி இருந்திருக்குமா, ஒருவேளை அதை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போய் கண்டாமினேஷன் ஆகி டயரியா என் குழந்தைக்கு பரவி, என் ஒய்ஃபுக்கு பரவி, என் குடும்பத்துக்கு பரவி, எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் 3 லட்ச ரூபா செலவாகி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஒரு செகண்டில், லிங்க் தாட்ஸ். இதுக்கு பேர் தான் அப்சஷன், தாட் ரூமினேஷன். உடனே என்ன பண்ணுவேன், போய் கை கழுவேன். ஸோ அந்த தாட்டோட விளைவாக நான் பண்ணுற கம்பல்ஷனுக்கு பேர் தான் அப்சசிவ் கம்பல்ஷன். கம்பல்சிவாக போய் கை கழுவுறேன். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். சரி, மறுவாட்டியும் எடுக்கலான்னு தோணும். சரி, நல்லா தான் கழுவுனமா, அந்த டெட்டாலே ஒரு மாதிரி அழுக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சோப்பையே போய் வாஷ் பண்றவங்கலாம் இருக்காங்க. சோப்பையே சோப்பு போட்டு வாஷ் பண்றவங்க அளவுக்கு ரொம்ப கொடுமையான டிசீஸ் இது. ஒரு நிறைய ஆங்கில படங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய வந்திருக்கு அந்த ஓசிடி பத்தி எல்லாம். ஆங்கில சினிமாக்கள்லாம் வந்திருக்கு. மறுவாடி இது மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை கை கழுவுனா நார்மல். இந்த ஓசிடி இருக்கிறவங்க ஒரு தடவைக்கு 10 தடவைக்கு மேல கை கழுவுவாங்க. டாக்டர், பாத்ரூமுக்குள்ள போனா வெளில வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, அப்படி என்னதான் பண்ணுவான்னு தெரியல, ஊத்துறான் ஊத்திக்கிட்டே இருக்கான், எவ்வளவுதான் குளிச்சாலும் அவருக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஆனா நல்லாவும் குளிக்க மாட்டாங்க. ஆனா எப்போ தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டே இருக்க சொல்லும். ஒரு எப்போ நைட் ஆனா ஒரு நைட் ஆனா தூங்க போறதுக்கு முன்னாடி 5 தடவைக்கு 10 தடவை காலை மட்டும் நினைச்சிட்டு வர சொல்லும். காலை நினைச்சிட்டு வந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். காலை மட்டும் நினைச்சிட்டு வந்தா, இல்லைன்னா காலில் ஏதோ ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடுமையா பணத்தை வீட்டை சோப்பு போட்டு, நம்ம ரூபா நோட்டுகளை சோப்பு போட்டு கழுவுற அளவுக்கு இது தீவிரமான ஒரு நோய். இது சில பேருக்கு அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. அதோட விளைவு ஃபியர் ஆஃப் கண்டாமினேஷன், ஃபியர் ஆஃப் டிசீஸ். ஸோ இது கிளீனிங், கண்டாமினேஷன் ரிச்சுவல். இது மாதிரி செக்கிங், நீங்க சொன்ன செக்கிங் ரிச்சுவல்ஸ். செக்கிங்கிறது ரிச்சுவல், அதாவது கம்பல்ஷன். அதற்கு முன்னாடி வர்ற அப்சஷன் என்னன்னா, ஃபியர் ஆஃப் திருட்டு, ஃபியர் ஆஃப் வீட்டில் கொள்ளடிச்சிருவாங்க, ஃபியர் ஆஃப் அதாக இருக்கும், ஃபியர் ஆஃப் இதாக இருக்கும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள். செக்கிங், கவுண்டிங், வாஷிங். கவுண்ட் பண்றது, ஒரு 10 நோட்டு எடுத்து கடைக்காரன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை என்ன சொல்லும், டேய் 10 நோட்டு தாண்டா இருக்கு, நீ எத்தனை தடவை வேணாலும் 11 வராதுடா அப்படின்னு அவனுக்கே தெரியும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்காது. 11 தடவை திரும்ப 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 என்ன சொல்லும். அது கவுண்டிங். ஆர்டர்லினஸ். டே, ஊதா கலர் பேனாவை 3வது ரேக்ல 4வது இதுல தானே சொருகி வச்சிருந்தேன், யாரு மாத்தினது அப்படின்னு வீட்டுல ரணகலமா சண்டை நடக்கும். ஆர்டர்லினஸ். ஒரு பொருளை வச்ச இடத்துலதான் இருக்கணும். சில பேருக்கு அந்த அலமாரியில புக்கு வச்சிருந்தேனே, அந்த 3வது புக்ல 19வது பக்கத்துல ஒரு 20 ரூபா நோட்டு வச்சிருந்தேன், அதை யார் எடுத்தது? இது ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வச்சிருப்போம். அதை கூட கரெக்டா அந்த ஆர்டர்லினஸ். 25ஆம் தேதி அடுத்த மாசம் ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணணும்,
அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க சில பேர். அந்த அளவுக்கு வந்து ஆர்டர்லினஸ், பர்ஃபெக்ஷன் இது ஒரு லெவலுக்கு மேல தாண்டி போகும்போது அதனால அவனுடைய அன்றாட சந்தோஷமே கெட்டு போகும்போது, அவன் படுற கோபத்தினால வீட்டில் உள்ளவங்களோட சந்தோஷமே கெட்டு போகும்போது, டெய்லி காலையில குளிச்சு தலைவாரி சீவி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்போது இப்படி எல்லாம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அவனுடைய வாழ்க்கை தரம் கெட்டு போச்சுன்னா அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். இதுல வந்து நிறைய இருக்கு. ஓசிடிங்கிறத வந்து WHO வந்து ஒன்னாதான் வச்சிருந்துச்சு. இப்போ அமெரிக்காவில் வந்து DSM-5ன்னு ஒன்று வந்துருச்சு, டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல். அதில் வந்து ஓசிடியை ஆங்ஸைட்டி டிசார்டர்லேருந்து பிரித்து அதை தனியாக ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ்னே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ். உதாரணமாக குழந்தைங்களுக்கு வர ஆட்டிசம்னு ஒரு டிசீஸ் இருக்கு. ஆட்டிசம்ங்கிறது வந்து ஒரே மாதிரியான பொம்மையோடய விளையாடுறது, ஒரே மாதிரியான விஷயம், ரொட்டீன்ஸ், ரிச்சுவல்ஸ், ஒரே மாதிரியான பாடல்களே பிடிக்கும். அந்த ஸ்டீரியோடைப்பிக்கான மியூசிக்ஸ் வந்து அந்த ஆர்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஒரே மாதிரியான மியூசிக். இப்போ நியூஸ் சேனல்ஸ் நியூஸுக்கு முன்னாடி ஒரே மாதிரியான ஒரு மியூசிக் வரும். அந்த மாதிரி மியூசிக் வந்துச்சுன்னா குழந்தைங்க எங்க விளையாடிட்டு இருந்தாலும் முடியாது அதை பார்க்கும். ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா அது பிடிக்கும். ஆனா ஒரு டோரிமானோட கதையோ ஒரு சின்ன ஒரு கதைகள் மாதிரியான விஷயங்களை ஒரு 5 நிமிஷம் கூர்ந்து அவங்களால பார்க்க முடியாது அந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஏன் இது இந்த ஆட்டிசத்தை பத்தி சொல்ல வந்தேன்னா, அந்த ஆட்டிசம்ங்கிறது வந்து ஒரு ஓசிடி ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. சிவியரா ஓசிடி இருக்கிற தம்பதியர்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த ஓசிடி இருக்கிறவங்க முடிவெடுக்க முடியாம இருப்பாங்க, தள்ளி போடுவாங்க. இப்ப நேரா போயிட்டு இருக்கும்போது 2 ரோடு வருதுன்னா ரைட்ல போறதா லெப்ட்ல போறதாங்கிறது கூட முடிவெடுக்க முடியாது. கடையில போய் ஒரு 1/2 மணி நேரமா உட்கார்ந்துருக்கேன், இட்லி சொல்லலாமா தோசை சொல்லலாமாங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் குழம்பிட்டு உட்கார்ந்துருக்கேன். சின்ன ஒரு லெவலுக்கு மேல போகும்போது முடிவெடுக்க முடியாது. பெரும்பாலும் அறிவாளியா புத்திசாலிகளா இருக்கிற நிறைய சயின்டிஸ்ட் ஓசிடியா இருப்பாங்க, மேரேஜ் பண்ணிக்காம இருப்பாங்க. டாக்டர் நான் 25 வயசுல இருந்து இந்த பயலுக்கு பொண்ணு பாக்குறேன், 45 வயசு ஆயிடுச்சு, PhD பண்றான், சயின்டிஸ்ட்னு பேரு, நான் நாளைக்குன்னு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறான் அப்படின்னு அம்மா கூப்பிட்டு வருவாங்க, குழந்தை மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. அவன் வந்து செட் ஆகாம போயிடுச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு பொருந்தாம போயிடுச்சுன்னா இதை விட நல்ல பொருந்து கல்யாணங்கிறது 1000 காலத்து ஏற்கனவே பாதி காலம் போயிடுச்சு, இங்க அப்புறம் இங்க 1000 காலத்து பயிர், இப்ப 1000 காலத்து பயிராச்சு இப்படின்ட்டு அவங்களால முடிவெடுக்க முடியும். இட்லி தோசைக்கு ஆர்டர் பண்றதுக்கே முடிவெடுக்க முடியாதவனுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறது எந்த அளவுக்கு குழப்பம் இருக்கும். பெரும்பாலும் நம்ம நாட்டுலதான் இந்த கால் கட்டு போடுறது, கை கட்டு போடுறது, ஜாதகம் பார்த்து 25 வயசு ஆச்சுன்னா பிள்ளைக்கு பண்றது எல்லாம். வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் தனக்கான துணையை தானே தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அங்க நிறைய பேர் வந்து இந்த ஓசிடி டிசார்டர் தாண்டி ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் OCPDன்னு இருக்கு, அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டரா இருக்காங்க, மேரேஜே பண்ணிக்காம இருப்பாங்க. நிறைய சிங்கிள்ஸ், நிறைய பிரபலங்கள் கல்யாணம் பண்ணாம இருக்கிற நம்ம நாட்டிலேயே இருக்கிற பிரபலங்களுக்கு ஓசிடி இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்றாங்க, பெரிய பிரபலங்களுக்கே கூட. அந்த அளவுக்கு வந்து இந்த ஓசிடிங்கிறது வந்து ஒரு லைஃபை வந்து ஓரளவு மாற்றக்கூடிய டிசார்டர். அது இயர்லியாவே கண்டுபிடிச்சிட்டு சில ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியில பார்த்துருக்கேன், 5 அண்ணன் தம்பிங்க, ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் ஆடிட்டரு, எல்லாருக்குமே 50 வயசு 40 வயசு. ஒரே ஒரு அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகல, யாருக்குமே கல்யாணம் ஆகல. ஏன்னா தங்கச்சியை வச்சுட்டு எப்படி நான் கல்யாணம் பண்றதுன்னு, அக்காவை வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் 2 அண்ணன் கல்யாணம் பண்ணல, தங்கச்சியை வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அடுத்த 2 அண்ணன் கல்யாணம் பண்ணல, 6 பேருக்குமே கல்யாணம் ஆகல. அந்த ஃபேமிலிக்கே வந்து ஆர்டிஸ்ட் அந்த OCD ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு ஒரு 18 வயசுலயே இத ஓசிடிங்கிறது வந்து ஒரு மேஜர் டிசீஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இதை வந்து சரியான மருந்து சிகிச்சை, இது ஓசிடிக்கு வந்து மருந்து வந்து ரொம்ப வருஷத்துக்கு சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு 6 மாசம் மருந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய சடங்குகள், ஒரே விஷயத்த ஒரே மாதிரி செய்யறதுதான் சடங்கு, அந்த சடங்குகள் செய்யற அந்த பிஹேவியர்லாம் நல்லா மாறும். ஒரு சின்ன மாத்திரை, ஒரு 5 ரூபா மாத்திரை இந்த அளவுக்கு எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னா 20 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களும் இருக்காங்க. டாக்டர் ஆயுசுக்கு மாத்திரை சாப்பிடணுமா? சாப்பிட இத்தினோண்டு மாத்திரை, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது,
சைடு எஃபெக்ட் வரும், சைடு எஃபெக்ட் வரும், சைடு எஃபெக்ட் வரும், சைடு எஃபெக்ட் வரும் இப்படின்னு இதுக்கு ஏத்த மாதிரி அந்த போலி மருத்துவர்கள் நிறைய விளம்பரங்கள் கொடுக்கறது, இயற்கை வைத்தியம், மசாஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்ட மனப்பதட்டம் இருக்கிற சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற அந்த அப்சசிவ் நோயாளிகளை குறி வச்சு நிறைய லெவல்ல கார்ப்பரேட் பிசினஸ் கூட நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ஏற்கனவே பயந்து போயிட்டு இருக்க மக்கள் கிட்ட வந்து அலோபதி மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், அலோபதி மருந்து பார்த்தா சைடு எஃபெக்ட் வரும், சித்தா சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வராதுங்கிற தவறான கருத்தை திணிக்கிறதுனால இந்த ஓசிடி நோயாளிகள் படுற அவஸ்தை வந்து நல்லா வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய நடுத்தருவுக்கு வருதுன்னா அந்த குடும்பத்துல ஓசிடி ஜீன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர். அவங்களுக்கு வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். ஓகே டாக்டர்.